நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்க வீடுகளுக்கோ, இல்ல தோட்டங்களுக்கோ நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய, பால் உற்பத்திய பெருக்கக்கூடிய மாடுகள வாங்கணும் அப்டின்னா, குறிப்பா சொல்லணும்னா ஹெச்எஃப் ரக மாடுகளோ, இல்ல கலப்பின மாடுகளையோ வாங்கணும் அப்டின்னா, நீங்க வர வேண்டிய இடம் தாங்க. நம்ப ஈரோட்ல இருக்கிற பெருந்துறையில அமைஞ்சிருக்க சீனாபுரம் மாட்டு சந்தை. இங்க வந்து பாத்தீங்கன்னா, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில காலையில 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அருமையான மாட்டு சந்தை நடக்குதுங்க. இப்ப காலையில 7 மணி தான் ஆயிருக்கு. சந்தை எப்படி நிரம்பி வழியுதுன்னு பாருங்க. எத்தனை மாடு வளர்ப்பாளர்களும், வியாபாரிகளும், அத வாங்குறவங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்தாவே தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்தை எதற்கு பெயர் போனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெச்எஃப் ரகங்கள் மற்றும் கலப்பின ரகங்கள்ல தலையீத்து கிடாரிகள் இருக்கு இல்லீங்களா? அதாவது முதல் ஈத்து மாடுகள் வந்து இங்க நெறைய கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம பல் போடாத கன்றுகளும் வந்து இங்க ரொம்ப வெகு சிறப்பாவே வந்து விற்பனையாயிட்டு இருக்கு. இங்க வாரந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில இங்க நடக்கிற மாட்டு சந்தை உண்மையாலுமே ரொம்ப புகழ் பெற்றது. ஈரோடு பெரிய சந்தைக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீனாபுரம் சந்தைய சொல்றாங்க. இன்னைக்கு சந்தையில எத்தனை மாடு வாங்குறவங்களும், எத்தனை விற்பனையாளர்களும், எத்தனை வியாபாரிகளும் வந்திருக்காங்கங்கிறது முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். காலையில 7 மணிலேருந்து இந்த சந்தை ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மாடுகள வண்டிகள்ல கொண்டு வந்து இறக்கிறத பார்க்கலாங்க. எக்கச்சக்கமான மாடுகள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கன்றுகள், விதவிதமான கன்றுகள், விதவிதமான சைஸ், வயசுல இருக்குங்க. ஏகப்பட்ட மாடுகள் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் சந்தை களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அப்படியே சந்தைக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ப சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஒரு புதிய சேனல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பு பத்தி நம்ம ரொம்ப தெளிவா நெறைய விஷயங்கள் குடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எதிர்காலத்துல குடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் முழுமையா உங்கள வந்தடையும். பார்த்தீங்களா? எத்தன கன்றுகள் செவலை, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மாடுகள கொண்டு வந்திருக்காங்க. கன்றுகள் தாங்க அதிகமா இருக்கு. மத்த சந்தைகள் எல்லாம் மாடுகள் அதிகமா இருக்கும். இந்த சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, கன்றுகள் வந்து எண்ணிலடங்கா இருக்குதுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா நாங்க பழனிசாமிங்க. சரிங்க. அந்தியூருங்க. அந்தியூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. எத்தன மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க இங்க? எங்க நாங்க கொண்டு வந்து ஒரு 30 மாடு கொண்டு வந்திருக்கிறோங்க. மொத்தமா 30 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. இங்க 30 கொண்டு நிக்கிறது எல்லாமே வந்திருக்கேங்க. உங்க மாடுகள் தான் இல்லீங்களா? ஆமாங்க. சரிங்க. எத்தன வருஷமா இந்த சீனாபுரம் சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இத்தனை 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. 10, 30 வருஷமா வர்றீங்க. வந்துட்டு வாரம் வாரம் வர்றீங்களா? ஆமாங்க, வாரம் வாரம் வந்துட்டு இருக்கிறேங்க. சரிங்க. எத்தன மாடுகள் கொண்டு வருவீங்க சுமாரா? சுமார் ஒரு 60, 45, 55 வரைக்கும் வருங்க. 35 ரேஞ்சில் கொண்டுட்டு வருவோங்க. சரி, சரி, மாடு சரிங்க. எல்லாம் பெருவள மாடு தானுங்க. எல்லாமே பெருவிட மாடு தான். பல்ல பெருவள மாடு தானுங்க. சரிங்க. எங்கிருந்து வருதுங்க இந்த மாடுகள்லாம்? இந்த எங்கிருந்து கொண்டு வரீங்க? மாடெல்லாம் சிந்தாமணிங்க, சரிங்க. காரிமங்கலம், வடக்கு பைசூரு, ஆந்திரா, ஆ. இப்படி லைன்ல வந்து கொண்டுட்டு வருவோங்க. சரிங்க. நம்ம அதுக்கு அந்த பக்கம் வந்து வாடிப்பட்டியிலிருந்து வருங்க மாடுங்க. ஓகே, ஓகேங்க. நம்ம வெளிநாடு மாடு தானுங்க. இதெல்லாம் வந்து 85, 90 ரூபா விற்கிற மாடு தானுங்க. கறவை வந்து 15, 35 லிட்டர் கறவை கூடிய மாடு தானுங்க. சரிங்க, சரிங்க. 90,000த்துக்கு கம்மியா இதெல்லாம் மாடு விற்க முடியாதுங்க. விக்க இதெல்லாம் வளர்ப்ப முடியாது. வைக்க முடியாதுங்க. சரிங்க. இதெல்லாம் வளர்ப்பு கண்ணுங்க. ஆஹா. பூரா வளர்ப்பு தரமா நல்லா ரவுண்டு பல்லுங்க, நவால பல்லு. சரி, சரிங்க. ரவுண்டு பல் பல் போடாத கண்ணுங்கெல்லாம் இருக்குது. எங்கே சரிங்க. இருந்தாலும் நம்ம இந்த சீனாவார் சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க. சீனாபுரம் சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாம். சீனாவார் சந்தைக்கு வந்தா எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறாக எடுத்துட்டு போலாங்க. எப்படிங்க ரேட் கம்மியா இங்க வாங்கலாம்? ரேட் எப்படிங்க? கம்மியா வாங்கலாங்க. தரமான மாடுகள் கிடைக்கும். தரமானலாம் ரேட் கம்மியா கொடுப்போங்க. சரிங்க. நல்லா நாங்க தரமான வளர்ப்பு நாங்க கொண்டு வந்து குடுக்குறீங்க. கொடுத்துட்டு இருக்கிறோங்க வளர்ப்பு. ரைட்டுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு வெள்ளை சட்டையாவே இருக்குது. என்ன விஷயங்க? அதாவது வந்துங்க இதெல்லாம் ஒரிஜினல் பேருங்க. காங்கித்துக்கு லைனுங்க. ஓகே, ஓகேங்க. காங்கித்து பேருங்க. நல்லா ஒரு ரகமுங்க. நல்ல ரகம். நல்ல ரகங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் கோட்லி ரகம் இதுதானுங்க. ஓகே, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு செகண்ட் குவாலிட்டி தான் வருதுங்க. அடுத்த ரகமெல்லாம் வந்து நம்ம தரமான ரகத்துல நாங்க கொண்டு வரதில்லைங்க. கொண்டு வரதில்லைங்க. சரி. காலையில கிடந்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் குறையாதுங்க கறவை. 15 லிட்டர் குறையாம 15 கிடைக்குதுங்களா? குறையாதுங்க. சரிங்க. சாயங்காலம் ஒரு 10 கேரண்டிங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறவைக்கு இது அப்படி சைஸ் தான் ஆ. நாங்க இங்க கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு 30 உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன ரேட்ல கொண்டு வந்திருக்கீங்க? என்னென்ன 35 தரமுங்க? ரேட்ல வந்தவங்க ஒரு 25, 28, 29, 35, 32, சரிங்க. 34, ம். 38, 41, 45 வரைக்கும் கடைசியில இஷ்டங்க இருக்குது. இருக்குது. ரைட், ரைட், ரைட். 46 வரை 48 ரேஞ்சில் நிக்குதுங்க. சரிங்க. இப்போ சீனாபுரம் சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் வந்து மாடுகள் வாங்கிட்டு போறாங்க. மாறாங்க. விவசாயம் அதிகங்க. அதிகமா வர்றாங்க. அதிகமா வர்றாங்க. விவசாயி தான் அதிகமா வர்றாங்க. சரி, சரி, சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, மொத்தமா வாங்கிட்டு போறாங்களா? 10 உருப்படி, 20 உருப்படி அப்படி புடிச்சிட்டு போறாங்களா? இல்ல ஒவ்வொன்னா கொடுத்து போறாங்க. பண்ணக்காரர் அவங்க உருப்படி 10 உருப்படி, வளப்புக்காரர் 4, 5, 2 சரிங்க. இப்படி வராங்க. நம்ம திருப்பூர், பல்லடம், ஆ. கோயமுத்தூர் ஆ.
இப்படி நம்பூர் அவனாசி வரைக்கும் எட்டுன வரைக்கும் கேரளா சரிங்க. நல்ல தரமான ரகத்துல எல்லாம் வந்து இங்க கொண்டு போறாங்க. பணக்காரர் அதிகமா எடுக்கிறாங்க. 10-15 கூட எடுக்கிறாங்க சார். சரி 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 சரி. நல்ல தரமான ரேஞ்சில் எல்லாம் கொண்டு போறாங்க. சரிங்க. இதெல்லாம் மைசூர் கண்ணுங்க, சிந்தாமணி இங்க அந்த காரிமங்கலிங்கிறதுல வந்து நல்ல ஒரு காங்கியத்து கண்ணுங்க இதெல்லாம். சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம பீருங்க, ஒரிஜினல் பீருங்க. ஓகே ஓகே. நம்ம தரத்துக்கெல்லாம் எந்த இதுக்கு வேசி கோடைக்கு மயிலைங்களா தாங்க சரிங்க. கொடைக்கு எந்த இதெல்லாம் நல்ல பெருவள மாடுங்க. ஓகே ஓகே. பூரை பார்த்தா இப்போ இந்த சைஸ்ல வந்து உங்களுக்கு சென்னை நிற்காது அப்படின்னு சொல்லாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் வந்து ரவுண்டு போல இப்போ இந்த சைஸ்ல தான். சரிங்க. நல்ல தரமான பையெல்லாம் நாங்கள் கேரண்டியோட தான் கொடுப்போங்களா. டாக்டர் செக்அப் பண்ணி தான் கொடுக்குறோங்க. பண்றீங்க. டாக்டர் செக்அப் போடுறது நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எது வேணாலும் நம்ம சீனாவரி சந்தை வந்தால் எடுத்துக்கலாங்க. சரி சரி சரி. ஐயா, இப்போ நல்ல கறவை இருக்குது, 15 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க சார். இப்போ நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்களா எப்படிங்க சார்? இதெல்லாம் வந்து நீங்க கொண்டு போய் செனை சேர்த்தீங்க, மடி வந்தாதானுங்க சார். நீங்க எல்லாமே தலையீத்தா இருக்குது. ஆமாங்க, தலையீத்து தானுங்க. எல்லாம் வளர்ப்பு கண்ணு தானுங்க. சரி சரி சரி. 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பூரா வளர்ப்பு கண்ணு தான். எல்லாமே வளர்ப்பு கண்ணு, எல்லாமே தலையீத்துல தான் இருக்குது. ஆமா. கொண்டு போய் நம்ம செனை சேர்த்துன வந்தா தான் அது தெரியும். ஆமா, கொண்டு போய் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க, அதுக்கு உங்களுக்கு அதுக்கு பிற்பாடு தான் தெரியுங்க. இப்பெல்லாம் வந்து பூராமா வளர்ப்பு கண்ணு தானே. வளர்ப்பு கண்ணு தான். வளர்ப்பு கண்ணு தானுங்க. அப்ப இங்க சீனாபுரம் சந்தை வந்து அவங்கள சந்திச்சோம்னா நிறைய மாடுகள் எடுத்துக்கலாங்க சார். நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்தாவும் நீங்க எடுத்துட்டு போலாம். இப்போ இத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படிங்க பருவத்துல கண்டிஷன்ல இருக்குதுங்களா எப்படிங்க? ஆமாங்க, எல்லாம் ஊசி போடுற கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன்ல தான் இருக்குது. ஊசி போடுற கண்டிஷன் தான் இருக்குது. கொண்டு போனா ஊசி போட்டுக்கலாங்க. ஓகேங்க. இருந்தாலும் அதுல பருவம் இருந்தாலும் சனி இருந்தாலும் இருக்கலாங்க. சரி சரி சரி. நாங்க அங்க வாங்கிட்டு வர லைன்ல இருந்தாலும் 1-2 சொல்றாங்க. சரிங்க. அப்படி உங்க புண்ணியத்துல இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொண்டு போனதுனால ஊசி போட்டுக்கலாங்க, காலைக்கும் போட்டுக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. இங்க வந்து வாங்கினா சோடா போகாதுங்கிறீங்க. அதெல்லாம் எந்த ஃபால்ட் கிடையாதுங்க. இதெல்லாம் எந்த ஃபால்ட் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவலை மாட்டை கன்றோட விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அருமையான மாடுங்க, நல்ல சைஸா ஜைஜாண்டிக்கா இருக்கிறத நீங்க பாக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வந்து அந்த விலை பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காம்புகள் எப்படி இருக்கு, பட்டு போயிருக்கா, இல்ல பால் வரத்து வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து கையில லேசா கறந்து பார்த்தே வாங்குறாங்க. உண்மையாலுமே வந்து இப்படி பார்த்து வாங்கும்போது மாடுகள் வந்து நல்ல தரமான மாடுகளை வந்து நம்மளால வாங்க முடியும். அதுவும் கன்றோட மாடை வாங்கிட்டு போகும்போது வந்து இன்னும் சிறப்பு தான் இல்லைங்களா? நல்ல ஒரு விலைக்கு வந்து இந்த மாட்டை விலை பேசிட்டு இருக்காங்க. பாக்கலாங்க எவ்வளவுக்கு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத. மாடு பாருங்களேன், எவ்வளவு மினுமினுப்பா, எவ்வளவு ஷைனிங்கா, எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத. ரொம்ப அற்புதமான மாடுங்க, அருமையான செவலை மாடு. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பல இடத்துல இருந்து வர்றோங்க. சரிங்க. உங்க பேருங்க? சண்முகம். சண்முகம். ஆமாங்க. எப்படிங்க, நீங்க மாட்டு வியாபாரிங்களா இல்ல நீங்க எப்படி நீங்க வளர்த்தி விற்பனைக்கு கொண்டு வரீங்களா எப்படிங்க? மாட்டு வியாபாரம் தான். மாட்டு வியாபாரம் தான் பண்றீங்க. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டு வந்திருக்கீங்க? 6 கன்று கொண்டு வந்திருக்கீங்க. 6 கண்ணு. என்னென்ன நேரத்துல கொண்டு வந்திருக்கீங்க? செவலக்கண்ணு 3. சரிங்க. கருப்பு சட்டை கண்ணு 3. கருப்பு சட்டை கண்ணு 3. என்னென்ன வயசுங்க எல்லாத்துக்கு? எல்லாம் ஒரு 8 மாசத்துல இருந்து 9 மாசம் இருக்கு. 2 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும். 8 மாசத்துல இருந்து 9 மாசம். 8 மாசத்துல இருந்து 9 மாசம். கிட்டத்தட்ட 6 உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன ரேட்டுங்கண்ணா? ஒன்னு சரிங்க. 2 25. சரிங்க. 3 35,000 சொல்லியிருக்கீங்க. என்ன விலை வந்தா கொடுப்பீங்க கடைசியா? 30,000 சொல்றது 32 ரூபா வந்தா கொடுத்துருவேன். சரிங்க. 19 ரூபா சொல்றது 18 ரூபா வந்தா கொடுத்துருவேன். சரிங்க சரிங்க. 25 ரூபா சொல்றது 23 ரூபா வந்தா கொடுத்துருவேன். வந்தா கொடுத்துருவீங்க. இங்க மட்டும் தான் சீனாபுரம் சந்தைக்கு மட்டும் தான் வரீங்களா இல்ல வேற சந்தைகளும் போறீங்களா? எல்லா சந்தைக்கும் போறோம். எல்லா சந்தைக்கும் போறீங்க. ஒட்டத்தரம். சரிங்க. கன்னிவாடி. பொள்ளாச்சி. குண்டடம். எல்லா பக்கமும் போறீங்க. ஈரோடு. சரிங்க. எல்லா சந்தைக்கு போறோம். சந்தைக்கு போறீங்க. புளியம்பட்டி. புளியம்பட்டி. சீனாவரம். ரைட்டுங்க. ஆனா இப்போ கன்று மட்டும் தான் விற்பனைக்கு வருதுங்களா இல்ல வந்து நீங்க பெரிய மாடுகளும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கன்று மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். கன்று மட்டும் தான், பெரிய மாடுகள் எல்லாம் வாங்குறது இல்ல. சரி சரிங்க. இப்ப கன்றுகள் வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கங்க. உங்களுடைய பேர், எங்க இருந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் வந்து அஞ்சலிங்கண்ணா. சரிங்க. நாங்க வந்து இங்க ஆதியூர் குணத்தூர் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம். குணத்தூர் கிட்ட இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மாடுகள் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க? நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 4 வாங்கலாம்னு வந்தேங்கண்ணா. சரிங்க. கொஞ்சம் ரேட் எல்லாம் தான் இருக்குங்காட்டி ரேட் ஜாஸ்தியா இருக்குது. ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்போதைக்கு ஒண்ணுதான் வாங்கிக்கிறேங்க. ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இது வந்துங்கண்ணா 38 ரூபாய்க்கு வாங்கி இருக்குதுங்கண்ணா. 38ங்களா? ஆமாங்க. சரிங்க. பல்லு போட்டதுங்களா? இல்ல நான் பல்லு போடல. தலைச்சனி இல்லைங்களா? ஆமாங்க. கண்ணு. சரி சரி சரிங்க. 38க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ரேட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு?
சந்தைக்குள்ள ரேட்டு கொஞ்சம் அதிகமா தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. நாங்க வாங்க வந்த ரேட் ஒண்ணு, சரிங்க. இப்ப வாங்கிட்டு போற ரேட் வேறங்கண்ணா. சரிங்க. இந்த மாடு வளர்ப்புல எவ்வளவு காலமா ஈடுபட்டு இருக்கீங்க? என்னங்கண்ணா? இந்த மாடு வளர்ப்புல எவ்வளவு காலமா ஈடுபட்டு இருக்கீங்க? ஆனா நாங்க இப்ப இந்த 2 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வருஷமா பண்ணிட்டு சும்மா சரி வீட்டுல இருக்கறனால எல்லாரும் பண்றாங்க. சரிங்க. இப்ப எங்க பொண்ணுகளுக்கெல்லாம் ரொம்ப இப்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. சரி. அதனால சரின்ட்டு ரைட். பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு தேவைக்காக தான் வீட்டு தேவைக்காக தான் பண்ணிட்டு அக்கா, இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாடுகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல இந்த கருப்பு வெள்ளை சட்டம் மட்டும் எடுத்திருக்கீங்களே, ஹெச்எஃப் மாடுகள் மட்டும், அது என்ன காரணத்துக்காக எடுத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? ஆனா இது விலைக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது தலையீது அப்படிங்கும் போது எவ்வளவு லிட்டர் பால் கறக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இது சொல்ல முடியாதுங்க. சொல்ல அப்படிங்களா? முடியாது. சரி. ஒரு கணிப்பு எவ்வளவு லிட்டர் கறக்குங்க? சும்மா ஒரு 8-7 5 லிட்டர் ஈஸியா கறக்கும். 5 லிட்டர் கறக்கும் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்கும். அதுல சரி, இருந்து சரி. அதிகம். சரி. இந்த சீனாபுரம் சந்தைக்கு இப்பதான் முதல் முறை வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் இப்பதானே முதல் முறை வர்றேன். இப்பதான் முதல் முறை இவங்க எங்க அப்பா, பெரியப்பா, சரிங்க. அப்பா எல்லாருமே எல்லாருமே வந்திருக்காங்க. குடும்பமா வந்திருக்கீங்க மாடு வாங்குறதுக்கு? ஆமாங்கண்ணா. சரிங்க. ஆனா 4 வாங்க வேண்டிய இடத்துல ஒண்ணுதான் ஆமா, வாங்கி ஒண்ணுதான் வாங்க முடிஞ்சது. சரிங்க. திருப்தியா இருக்குதுங்களா மாடு வாங்கினது? திருப்தியா இருக்குங்கண்ணா. சரி, நாங்க ஒரு ஜாலிக்காகங்கண்ணா வாங்குறோம். ஓ, வளர்த்துறது ஒரு இதுக்காக? ஆமா, ஒரு இதுக்காக அது ஒரு தொழில் முறையில நீங்க இதெல்லாம் பண்ண போறது இல்ல? அழிஞ்சிருச்சு இப்ப சரிங்க. சரின்ட்டு அப்புறம் நம்மளா இது பண்ணலாம். நம்ம பொண்ணுங்களுக்கு அப்பதானே இதை பத்தி எல்லாம் தெரியும். சரி. அதுக்கு வேண்டி வாங்குறேங்கண்ணா. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்கண்ணா. இந்த சீனாபுரம் சந்தையை குறிப்பிட்டு கேட்கும் போதே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாட்டு சந்தை கன்றுகளுக்கு ரொம்பவுமே பெயர் போனது, அருமையான கன்றுகள் விற்பனையாகக்கூடிய ஒரு சந்தை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதாங்க. இங்க பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, விதவிதமான கலர்ல, விதவிதமான வயசுல எக்கச்சக்கமான கிடாரி கன்றுகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க. இது எல்லாமே தலையீத்து கன்றுகளா இருக்கு அப்படிங்கிறது வெகு சிறப்புங்க. ஏன்னா தலையீத்து கன்று அப்படிங்கும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, வாங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எத்தனாம் ஈத்து அப்படிங்கிறது தெரியாமையே வாங்குறத விட தலையீத்து கன்றுகளை வாங்கும்போது அது முதல் ஈத்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பால் திறன் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல் ஈத்துல பால் திறன் கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து போகும்போது அதோட கறவை திறன் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க வீடுகளுக்கோ இல்ல தோட்டங்களுக்கோ அருமையான ஹெச்எஃப் ரகமோ இல்ல கலப்பின பசுக்களோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம வர வேண்டிய சந்தை இந்த சீனாபுரம் சந்தைங்க. இது மட்டும் இல்லாம ஈரோடு சந்தையும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதாவது பாத்தீங்கன்னா கருங்கல்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை. அடுத்து வர வீடியோக்கள்ல நீங்க நம்ம அந்த கருங்கல்பாளையம் சந்தையும் நம்ம வீடியோக்களை காட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீனாபுரம் சந்தையை பாத்துடலாங்க. நீங்க மாடுகள் வாங்கணும் அப்படின்னா தரமான மாடுகளை குறைவான விலையில நல்ல நேர்த்தியான மாடுகளை கறவைத்திறன் அதிகமா இருக்கிற மாடுகளை வாங்கலாம். கன்றுகளையும் வாங்கலாம். சரிங்களா? இங்க வெறும் தலையீத்து மாடு மட்டும் கிடையாதுங்க. ஈத்து மாடுகள் 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து மாடுகளும் வருது. அதை நீங்க மடி எல்லாமே பால் மடி செக் பண்ணி பார்த்து கறவை எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பார்த்து வாங்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.